பிரதர், உங்க மூஞ்சிக்கு நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் சுத்தமா செட் ஆகல. இதெல்லாம் விட்டுருங்களேன் ப்ளீஸ். நீங்க அதை விடுங்க, கிண்டல் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும். நான் சீரியஸா கேக்குறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம்லாம் என்னால யோசிக்க முடியாது. நான் இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்காக இல்லைனாலும் தமிழுக்காக வச்சு யோசிங்களேன். நான் இப்படி ஒரு முடிவெடுத்ததே தமிழுக்காக தான். நீங்க உங்க புருஷன் மேல இருக்கிற கோவத்தினால எல்லா ஆம்பளைங்களுமே தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, சத்தியமா இல்லைங்க. என் புருஷன் பண்ண தப்புக்காக நான் எல்லாரையும் தப்பு சொல்ற ஆள் இல்ல. சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி, உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி ஒருத்த வந்தா அவனை நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? அப்படி ஒருத்தன்லாம் எங்கேயுமே இருக்க மாட்டான். அதையும் மீறி ஒருத்தன் அப்படி இருக்கணும்னா நீங்க தான் அளவெடுத்து செய்யணும். பேச்ச மாத்தாதீங்க. அப்படி ஒருத்த வந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்களா மாட்டீங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க போய் அப்படி ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க, நான் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். பேச்சு மாறக்கூடாது, சரியா? நான் தான் சொல்றேனே, முதல்ல அப்படி ஒருத்த இருக்கானான்னு பாருங்க. பாட்டி, அத்தை, ஒரு நிமிஷம் வாங்கல எல்லாரும். இப்ப எதுக்கு அவங்களை கூப்பிடுறீங்க? இருங்க, சீக்கிரம் வாங்கலங்க. உங்களை எல்லாம் நம்ப முடியாது. என்கிட்ட சொன்னது அப்படியே இவங்க முன்னாடி சொல்லுங்க. இவங்க 2 பேர் தான் அதுக்கு சாட்சி. என்ன சொல்லணும்? என்ன சாட்சி? அது ஒண்ணும் இல்லைங்க. பாரதி அவங்க புருஷனை வேணான்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் அவன் வந்தா கூட அவங்களுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஒரு பொண்ணுக்கு பெத்தவங்களோட கட்டினம் வந்தா ரொம்ப முக்கியம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல புருஷனுடைய மூஞ்சியை கூட பார்க்காம 3 பிள்ளைய பெற்றிருக்கோம். உன் புருஷன்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு உட்காந்து பேசுடி. கிளவே, இங்க என்ன பேசிட்டு இருக்கோம் தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. நான் உங்களை அதுக்கு கூப்பிடல, சரியா? வேற எதுக்கு நான் கூப்பிட்ட? பாரதிக்கு அவங்க புருஷன் வேண்டாமா, அதனால நான் ஒரு அண்ணனா அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கும் அவங்க சரின்னு சொல்றாங்களே. பாரதி, அப்படியா? அப்ப விடு, நல்ல விஷயம் தானே. எத்தனை நாளைக்கு நீயும் தனியாவே இருப்ப? ஐயோ அம்மா, நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொல்லவே இல்ல. பேச்ச மாதிரிங்க பாத்தீங்களா? இப்பதானே சொன்னீங்க. நல்ல வேளை நான் சாட்சி கூப்பிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. எனக்கு பிடிச்ச மாதிரி, என்ன முழுசா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு வந்தா பாக்கலாம் தான் சொன்னேன். இதுக்கு என்ன கேட்டீங்களா? இதுக்கு என்னங்க அர்த்தம்? அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி புரிஞ்சா மாதிரி ஒருத்தன் வந்தா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இதுக்கு 2 பேர் நீங்க தான் சாட்சி, சரியா? பாருங்க சிஸ்டர், நான் சொன்ன மாதிரி ஒருத்தனை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி காட்டுறேன். தயவு செஞ்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காம போய் உங்க எலெக்ஷன் வேலையை பாருங்க முதல்ல. அரசியல் என்பது மக்களின் நலனுக்காக பாடுபடுவதுதானே. அப்படி என்றால் எனது சிஸ்டர் பாரதி மக்களில் ஒருத்தி தானே. அவர்கள் நன்றாக இருப்பது என்று நினைக்கிறது எனது கடமைதானே. திருமணத்திற்கு தயாராகுங்கள் சகோதரி. உங்கள் சின்னம் என்ன? போங்க. சின்னம். ஆதியப்பா, எப்ப வருவீங்க? நான் நினைச்ச உடனே வருவேன்னு சொல்லுவீங்கல்ல, எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு ஆதியப்பா. ப்ளீஸ் ஆதியப்பா, இப்பவே வாங்க. இப்ப நான் கண்ணை மூடி 3 எண்ணுவேன், அதுக்குள்ள நீங்க வரணும். 1 2 3.
என்னடா ஆச்சு? என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? ஆமாப்பா, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் கண்ணை மூடி 3 வரைக்கும் என்னன்னா, நான் கண்ணை மூடி 3 சொல்லி முடிச்சதும் நீங்க வந்துட்டீங்க. என் தமிழ் என்ன நினைச்சாலே நான் வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்க நினைச்சா எனக்கு இங்க துடிக்கும். அப்பா, என்னாச்சுப்பா? நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்கன்னு அழகர் மாமா சொன்னாரு. அதெல்லாம் நார்மல் செக்அப் தான் தமிழ், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க இங்க இல்லாதப்போ அம்மா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. நிஜமாவா? அப்பா ப்ராமிஸ். நான் விளையாடும் போது, நான் ஸ்கூலுக்கு போகும்போது, அப்புறம் நான் ஏதாவது வேலை பார்க்கும்போது, அப்பெல்லாம் அம்மா உங்க வீட்டு கதவையே பார்த்து ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? நானும் அவங்கள அப்பப்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மறந்துட்டேன். உங்களுக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இருங்க. எனக்கு பிடிச்ச பொம்மை. ரொம்ப தேங்க்ஸ் பா. நான் போய் விளையாடட்டுமா? பாருடா இவனை. பை பா. பாய். ஏய் மாமாப்ல, காரண்டா நீ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க பாக்குறியா? ஏய் என்னடா போதையில் இருக்கிய? நாளா நார்மலா தான் இருக்கேன். நீ தான் காதல் போதையில இருக்கியாட்டு இருக்கு. ஆரம்பிச்சிட்டிய? டேய் நடிச்சிட்டு இருக்காது சரியா? உன் மனசுக்குள்ள எதுவும் இல்லாம தான் நீ இந்த சின்ன மீனுக்கு பொம்மலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கியா? ஏண்டா குழந்தைக்கு வாங்கி கொடுக்கறதுல என்னடா தப்பு இருக்கு? அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஆனா பெரிய மீனுக்கும் அப்படிதான் இருக்குன்றது தான் என்னால நம்ப முடியல. பெரிய மீனா? பின்ன சின்ன மீன் தமிழ்னா பெரிய மீன் பாரதி தானே? டேய் டேய் சத்தியமாடா, அப்பப்போ உங்க வீட்டையே வெறிச்சு பார்த்துட்டே இருக்காடா. அப்பப்போ உனக்கு என்னாச்சுன்னு வந்து விசாரிச்சுட்டே இருக்கா. ஒரு 4-5 தடவை வந்து என்கிட்ட கேட்டிருப்பான். அது எல்லாத்துக்கும் மேல உன் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு லைட்டா ஒரு பிட்டை போட்டுண்டா. அதுக்கு அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பை நீ பார்த்துக்கணும்டா. உள்ளுக்குள்ள நினப்பில்லாமையாடா அந்த மாதிரி துடிப்பில் வரும். மாப்பிள, நீ ஏதாவது சொல்லி வம்பல மாட்டி விட்டுறாதடா. பாவண்டா பாரதி, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்காங்க. இதில் இது வேற அவங்களுக்கு பிரச்சனை இட போகுது. சரி அது விடு. நீ ஹாஸ்பிட்டல் போனியாடா? டாக்டர் என்ன சொன்னாரு? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள, நார்மல் பெயின் தானா. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. டேய் மாப்பிள, என்னடா அது? உங்கள் ஓட்டு சுத்தியலுக்கே, உங்கள் வெற்றி வேட்பாளர் அழகரா. டேய், நான் ஊர்ல இல்லாத டைம்ல என்னென்னமோ நடந்திருக்கு. ஆமாண்டா மாப்பிள, தலைவன் என்பவன் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறான். அது சரி, நீ பஞ்சாயத்து பிரசிடென்ட் மருமக, பிரசிடென்ட் ஆகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமா, யாரை எதிர்த்து நிக்கிற? அங்க பாருடா. என்னடா உன் மாமனாரை எதிர்த்து நிக்கிற? அந்த ஆள் என்ன அவன் எதிரில நிக்க கூடாதுன்னு சொன்னால, அதனால அந்த ஆளை எதிர்த்து நின்ட்டேன். டேய், அரசியல்வாதி ஆனோன்னு பஞ்ச் டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. இது என்ன புதுசு? இன்னைக்கு சாயந்தரத்துக்கு இதே மாதிரி இன்னும் 3 மேட்டர் வச்சிருக்கேன். சொல்லு. தேங்காய் சில நாட்களில் அழுகிவிடும் மக்களே, ஆனால் சுத்தியல் அப்படியே நிலைத்து நிற்கும். எப்படி? டேய், நீ ஆடாது நம்பவே முடியல. நம்பிரு. சரி வா, வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். சரி வா போலாம். தேங்காய் சுத்திலில் மோதினாலும், சுத்தில் தேங்காயில் மோதினாலும் சுக்கு நூறாக ஆக போவது தேங்காய் தானே. மாமனாரே, உன்னை நான் பாரு கசன் எப்படி தோக்க வைக்கிறேன்னு. டேய் வாடா, உள்ள போய் பேசிக்கலாம். சரி. சத்தியம் தோற்பதில்லை, சத்தியமேவ ஜெயத்தே. அவ்வளோ. டீயோ காஃபியா?
எது வேணா போடுற, குடிப்பேன். ஏமாப்ல எதுக்கு இப்ப நாயை கூப்பிடுற? நான் எல்லாம் கூப்பிடல, உன் நிலைமை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். ஏன்டா நான் நல்லா தானே இருக்கேன். இல்லையே, சும்மா நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே. மாப்பிள்ள ஒன்று சொன்னா நீ கேப்பியாடா? சொல்லு மாப்ள. உனக்கு பொண்டாட்டி வேணாண்டா, அவளை தூக்கி போடு. ஏய் என்ன சொல்ற? அன்னைக்கு என்னவோ என்னையும் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். அது அப்போ நான் சொன்னேன், அந்த முடிவில் இருந்து பின்வாங்கிட்டே போனாங்க. அன்னைக்கு நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் தெரியுமா, எனக்கு உன் பொண்டாட்டி மூஞ்சியே பிடிக்கலடா. அந்த மூஞ்சியை போய் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கியாடா. நாளாக இருந்தால் அவன் என்னை விட்டு போனதுக்கு ராமேஸ்வரத்துக்கு நடந்தே போய் மொட்டை போட்டு வந்திருப்பேன். நாளாக சேர்றா, சாரி, நானே இப்படிலாம் சொல்லக்கூடாது தான். என்னதான் உன் பொண்டாட்டியாக இருந்தாலும் உன் ரேஞ்சுக்கு அவளா கம்மி தான்டா. உன் ரேஞ்சுக்கெல்லாம் தேவதை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்குமா தெரியுமா? சரிடா, என்னதான் பண்ண சொல்ற? டேய், நம்ம விரும்புகிற பொண்ணை விட நம்மளை விரும்புகிற பொண்ணை கட்டிக்கிட்டா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த அழகர் என்ன சொல்கிறான் தெரியுமா? நம்ம ஒருத்தியை விரும்பி அவன் நம்மளை திரும்ப விரும்பிட்டான்னு வச்சுக்கைய, அவளுக்காக எந்த லெவலுக்கும் போனால் என்ன வேணாலும் பண்ணலாம்டா. மாப்ள, நான் இது வரைக்கும் உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை. என்னை அடிக்க வச்சிடாத. ஒழுங்கா என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லு. சரிடா, நான் பாயிண்ட்டுக்கே வரேன். உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என் கருத்து என்னன்னா, உன் பொண்டாட்டியை நீ தூக்கி போட்டு நீ நான் சொல்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறா. நீ சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? யார் அந்த பொண்ணு? இவ்வாறு சும்மா தெரியாத மாதிரியே நடிச்சிருக்காது சரியா? இதெல்லாம் தெரியாம தான் வெளியே கொண்டு அந்த பொண்ணுக்கு பொம்மலை வாங்கி கொடுத்துட்ருக்கியா நீ? டேய், நீ அந்த ஆண்டாள் ஃப்ரெண்டையா சொல்கிற? டேய், அடிக்காதரா. நீ எதுக்கு உன் பொண்டாட்டியை தேட போகாமல் எதிர் வீட்டே பார்த்து டேரை போட்டு உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு பாரதி மேலே ஒரு இது இருக்குது தானே? டேய், லூஸ் மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காரு. நான் வளரேன், உண்மையை பேசிட்டுக்கண்டா. உன்னை எப்படி உன் பொண்டாட்டி விட்டு போயிருக்கிறா, அதே மாதிரி பாரதியை ஏதோ ஒரு அயோக்கிய பையன் கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போயிருக்கிறான்டா. இந்த அயோக்கிய பையனால பாவன்டா பாரதியோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. மாப்பிள்ள, அவன் மட்டும் என் கையில் சிக்கினான்னு வச்சுக்க. அவன் ஆக்சுவலி நீ என் கூட வாடா, 2 பேரும் சேர்ந்து போய் அடிப்பாங்க. யாரு? நீ நானும் அவனை அடிக்க போகிறோம். ஏன் அடிக்க முடியாதா? அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள. செம்மட்டி எடுத்து மண்டையிலே போட்டு மூளையை குழப்பி விட்டுருணும் மாப்பிள்ள அவனுக்கு. சரிடா, விஷயத்துக்கு வா. இப்போ நீ எப்படியும் பொண்டாட்டியால காயப்பட்டிருக்கிறியோ அதே மாதிரி பாரதியோ அவன் புருஷனால காயப்பட்டிருக்கிறா மாப்பிள்ள. அதுக்கு டே, உன் காயத்துக்கு அவளும் அவ காயத்துக்கு நீயும் மாறி மாறி மருந்து அடிக்க வேண்டியதாண்டா. வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்டா, சொல்றத கேளு. எப்படி இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் சொன்னது கோவம் வராம சிரிப்பு வருது பாரு. அப்பனா உனக்கும் பாரதியை பிடிச்சிருக்கு தானே? சும்மா மாப்பிள்ள, நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. டேய், இந்த அழகரோட கண்ணை எக்ஸ்ரே மாடுடா. உன்னை பார்த்தாலே உனக்குள்ள என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன்டா. அப்படியா? அப்போ பாரதிக்குள்ள என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிக்காம உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன் நான். டேய், பாரதி அவன் புருஷனை பற்றி நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஏதோ நெருப்பு வர மாதிரி ஒரு ஃபயரா இருக்கும்டா அவ கண்ணில். அதே நான் உன்னை பத்தி பேசும்போது அவங்க கண்ணில் ஏதோ பட்டர்ஃப்ளை மாதிரி அவ்வளோ கலர் தெரியும்டா மாப்ள. பாரதி புருஷனை நினைக்கும் போது கண்ணு நெருப்பா இருக்கும், என்ன நினைக்கும் போது பட்டாம்பூச்சியா இருக்குமா? ஆமாண்டா, அதே தான்டா. இல்லைன்னா அவங்கள பத்தி வந்து உங்ககிட்ட பேசுவேன் நான். சீரியஸா நான் ஒரு காரணமா தான்டா சொல்றேன் நான். நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னு வச்சுக்கேன், வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்டா மாப்ள. நான் சொல்றதை கேளு. இல்லடா, என்னால என் பொண்டாட்டிய மறக்கவா வெறுக்கவோ முடியல. அவன் என் ஏஞ்சல்டா. வாயில தான் வந்துடும்டா. நான் ஓப்பனா ஒன்று சொல்லவா? உன் அழகுக்கும் உன் கேரக்டரும் பொண்டாட்டிலும் உன் பக்கத்துலேயே நிற்க முடியாதுடா. நீ எல்லாம் அழகுல எவரெஸ்ட் சிகரம் மாறிட, ஆனா உன் பொண்டாட்டி எலி புழுக்க மாறி. இதே இந்த பாரதி உன் பக்கத்தில் வந்து நின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அளவு எடுத்து செஞ்ச 2 சிலையை பக்கத்தில் வச்சா எப்படி இருக்கும்டா? அவ்வளோ அம்சமா இருப்பீங்க. இவ்வாறு உன்னை கன்வின்ஸ் பண்றேன்லாம் நினைச்சிட்டு இருக்காது சரியா?
என் ஃப்ரெண்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன் நான். புரியுதா? உனக்கு பாரி தாண்டா கரெக்டான பொண்ணு. நான் சொன்னதை யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் சரிதான்னு உனக்கே தெரியும். சரியா? என்ன பண்ற? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? செல்லக்குட்டி. அச்சச்சோ, அப்படியா? வேற என்ன சொன்னாங்க? ஏய், என்னடி பொம்மை இது? யார் கொடுத்தா? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏது இந்த பொம்மை? யார் வாங்கி கொடுத்தா? என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க. ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாம யாரடி உனக்கு புது ஃப்ரெண்டு? புது ஃப்ரெண்ட் இல்ல, பழைய ஃப்ரெண்டு தான். கேட்டுக்கிட்டே இருக்கேன், அது என்ன திமிரா பதில் பேசுற? அடுத்தவங்க ஏதாவது வாங்கி கொடுத்தா வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்படியே அது போட்டு. இப்பதான் வாங்கி கொடுத்தாரு, அடுத்தவங்க ஒண்ணும் வாங்கி கொடுக்கல. நான் ஒன்னும் யாரும் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் வாங்க மாட்டேம்மா. தமிழ், நீ பொய் சொல்லாத. அவர் இன்னும் வரலல்ல. நீ யார்கிட்ட இந்த பொம்மையை வாங்கினன்னு சொல்லு. அவர் எப்பயோ வந்துட்டாரு. உனக்கு சந்தேகமா இருந்தா நீ போய் பாரு. உனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கா? நான் எதுக்கடி கண்டவங்களை போய் பார்க்கணும்? எனக்கு வேற வேலை இல்ல. இல்ல, நாளா நீ அவரை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தோணுச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் யாரையும் மிஸ் பண்ணல, எனக்கு யாரையும் பார்க்கணும்னு அவசியமும் இல்ல. அவர் இன்னும் வீட்டுக்கே வரலையா? ஆளையே காணோம். இரியா மவன. என்னது? ஒருவேளை தூங்குதோ? என்னதானே தேடுறீங்க? ஆமா, உங்களை தான் தேடினேன். நான் இல்லாம என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ரொம்ப மிஸ் பண்ணேன். அதை நீங்க இப்ப கல்லை விட்டு எரிஞ்சப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு பாரதி? ஏன் உள்ளுக்குள்ளேயே உன்னை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று காட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்களாலையும் நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு தெரியுதுல்ல. என்ன ஏன் என்ன இப்படி தண்டிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாரதி ப்ளீஸ், போதும். செஞ்ச தப்புக்கு மேல தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல. நான் செய்யாத தப்புக்கு ரொம்ப அதிகமாகவே தண்டனை அனுபவிச்சிட்டேன். முடியல பாரதி. உங்களை எப்போவுமே பிரியக்கூடாதுன்னு நான் நினச்சேன். இப்போ நீங்கள் எல்லாமே ரொம்ப நாளை கடந்துட்டேன். பாரதி ப்ளீஸ், இதுக்கு மேலே வேண்டாம். பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் பேசுறதுக்கு ஏதாவது மிச்சம் இருக்கா? பாரதி, உங்களை நான் தேடினது உண்மைதான். உங்களை மிஸ் பண்ணது உண்மை. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் பயந்தது உண்மைதான். ஆனா இதெல்லாம் உங்களை நினைச்சு இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற என் வாசுவோட இதயத்தை நினைச்சு. உங்களுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிறது உங்களோட இதயம் இல்ல, என் வாசுவோட இதயம். அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணனே தவிர
உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆதி எப்போ செத்துட்டாங்க. இப்போ உங்க முன்னாடி இருக்கிறது ஆதி இல்ல, வாசு. ஏன்னா எனக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிறது வாசுவோட இதயம். உங்களுக்கு பேச சொல்லியா தரணும்? பேசி பேசிதானே என்னையும் என் பொண்ணையும் உங்க வலையில சிக்க வச்சீங்க. பாரதி, நீங்க மாறவே மாட்டீங்களா? மாற மாட்டேன், நிச்சயமா மாற மாட்டேன். என்ன நான் மாத்திக்கவும் மாட்டேன். ஏன்னா நீங்க எனக்கு கொடுத்த வலி அப்படி. பாரதி, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா நீங்க என்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் எதுக்கு நான் உங்க பின்னாடியே அலையணும்? எனக்கு இருக்கிற வசதிக்கும் பணத்துக்கும் எதுக்கு இப்படி ஒரு வீட்டுல இருந்து நான் கஷ்டப்படணும்? இல்ல, எல்லாமே உங்களுக்காக தானே, புரியலையா? பாரதி, உண்மையிலேயே நான் உங்களை பிளான் பண்ணி ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா நீங்க என்னை விட்டுட்டு போன அன்னைக்கே அப்பாடா பாரதி நம்மளை விட்டு போயிட்டாங்க, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஊருக்குள்ள ஜாலியா தானே சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன். எதுக்குங்க உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்து கஷ்டப்படணும்? ஏன்னா நீங்க செஞ்ச தப்ப நான் போலீஸ்லயோ வெளியோ சொல்லிட்டேன்னா அதான் என்ன உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணும். உங்களை மீறி நான் எங்கேயும் வாயை திறந்துடக்கூடாது. உங்களை மீறி நான் என் வாயை திறந்துட்டேன்னா நீங்க வாங்கி வச்சிருக்கிற நல்ல பேரு நாசமா போயிடும்ல. அதான் என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும்னு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. போலீஸா? பாரதி, போலீஸ் என்ன பண்ணிருவாங்க?